ஹலோ மக்களே, நான் உங்களை இன்னொரு சிம்பிள் ரெசிபியோட சந்திக்கிறேன். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அரிசி உப்புமா கொழுக்கட்டை. அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஓரளவுக்கு பச்சரிசி எடுத்துக்கோங்க. அதை நான் மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணுறேன். அதே மாதிரி அதுக்கப்புறம் துவரம் பருப்பு, அதையும் நான் ஆட் பண்ணுறேன். இது எல்லாமே நம்ம ட்ரையாக தான் அரைக்க போகிறோம். அப்புறம் ஒரு ஸ்பூன் மிளகு, ஒரு ஸ்பூன் சீரகம். இப்போ இதை நம்ம ரவை பதத்துக்கு அரைக்கணும். இதான் பார்த்திங்கன்னா அந்த ரவை மாதிரி இருக்குல்ல, இந்த மாதிரி அரைச்சிட்டோம். அடுத்து நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் பச்சை மிளகா, இஞ்சி, தேங்காய், கொஞ்சம் உப்பு, இது எல்லாத்தையும் நீங்கள் அகெயின் ட்ரையாக அரைச்சிக்கோங்க. தண்ணி எதுவும் ஊற்றாமல். பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஓகே, இப்போ அந்த உப்புமா மாதிரி கிளற போகிறோம் கொழுக்கட்டைக்கு. அதுக்கு நான் ஃபஸ்ட்டு தாளிக்கிறேன். ஆஸ் யூஷுவல் நம்ம கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலப்பருப்பு போட்டுக்கணும். அதே மாதிரி கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் போட்டுக்கணும். அது தாளித்ததுக்கப்புறம் நீங்கள் தண்ணி ஊற்றிடுங்க. நல்லா ஒரு 3 டம்ளர் தண்ணி ஊற்றினா கரெக்டாக இருக்கும். நம்ம நார்மல் ரவா உப்புமா பண்ணுற மாதிரி தான். 3 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். 3 to 4 டம்ளர். அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறேன்னா, உப்பு போட்டுருவேன். கொஞ்சம் பெருங்காயமும் போட்டுருவேன். அப்புறம் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல, இந்த தேங்காய், பச்சை மிளகாய், இஞ்சி, உப்பு போட்டு அதை ஆட் பண்ண போகிறோம். அதை ஆட் பண்ணிவிட்டு பெருங்காயம் கொஞ்சம் ஆட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் கொதிக்க விடுவோம். நார்மலி நம்ம உப்புமா பண்ணுறதுக்கு தண்ணி கொதிக்க விடுவோம்ல, அதே மாதிரி கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த ரவை பதத்துக்கு அரைச்சி வச்சுருந்தோம்ல, இப்போ பாருங்கள் கொதிச்சிட்ருக்கு. அந்த அரைச்சி வச்ச அரிசி, மிளகு, சீரகம், துவரம்பருப்பு அதெல்லாம் போட்டு உப்புமா மாதிரி கிளற போகிறோம். இந்த மாதிரி நார்மல் உப்புமா ரேஞ்சுக்கு இது இருந்தாவே போகிறோம். இதுதான் இப்படி தான் இருக்கணும். இது ஆறுனதுக்கப்புறம் நம்ம கொழுக்கட்டையாக பிடிக்கலாம். ஆறிடுச்சு. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி கொழுக்கட்டையாக பிடிக்க போகிறோம். இது நீங்கள் குயிக்காக செய்யணும் அப்படிங்கும் போது டக்குன்னு அரைச்சி இதை பண்ணிடலாம். பார்த்தீங்கன்னா இது எல்லாமே கொழுக்கட்டை பிடிச்சி வச்சாச்சு. இப்போ எகெயின் இது நீங்கள் இட்லி குக்கர்லேயுமே வேக வச்சுக்கலாம். ஒரு 7-8 மினிட்ஸ் வேக வச்சிங்கன்னா போதும். நாங்கள் அதே பாத்திரத்தில் ஸ்டீம் பண்ணுறோம். ஸோ எல்லா கொழுக்கட்டையும் ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஸ்டீம் பண்ணிட்டா கொழுக்கட்டை ரெடி ஆகிடும். பாருங்கள், இப்படி இந்த மாதிரி பண்ணிவிட்டு மூடி வச்சிடுறோம். நெக்ஸ்ட் அதுக்கு தொட்டுக்க பார்த்திங்கன்னா பச்சடி. அதுக்கு தேங்காய், பச்சை மிளகா, உப்பு, இது 3த்தையும் பண்ணிவிட்டு கொஞ்சம் அரைச்சிருங்க ஃபஸ்ட்டு ட்ரையாக. அதுக்கப்புறம் தயிர் ஊற்றி அரைங்க. தயிர் ஊற்றி அரைச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் உங்களுக்கு எவ்வளோ அந்த பச்சடி தேவையோ அதுக்கு தாளிப்பு போடுறோம். வெந்தயம், ஃபஸ்ட்டு வெந்தயம் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் கடுகு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காஞ்ச மிளகா, அப்புறம் கருவேப்பிலை. இது 4த்தையும் நீங்கள் தாளிப்பு போட போகிறீங்க. அவ்வளோதான், நமக்கு பச்சடியும் தயாராகிடுச்சு. இப்போ பாருங்கள், உங்களுக்கு கொழுக்கட்டை வெந்ததுக்கப்புறம் எப்படி இருக்குதுன்னு நான் காமிக்கிறேன். இப்படி தான் இருக்க போகுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.